இன்றைய தினம் தேசிய கணக்காய்வு திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாகவும் 2 அமைச்சுக்கான குறை நிறைப்பு மதிப்பீடு தொடர்பாகவும் நாங்கள் இன்று விவாதித்து கொண்டிருக்கின்றோம். அதிலே மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சினூடாக குறை நிறைப்பு பிரேரணையாக கொண்டு வரும் விடயம் தொடர்பாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே நிலை வருகின்ற அந்த பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக வங்குரோத்தி நிலையின் காரணமாக அந்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டதுடன் சிறுவர் துஷ்பிரயோகம், வீட்டு வன்முறைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மாருக்கான போசாக்கு உணவு விநியோகம் போன்றவற்றிலே ஒரு அசாதாரண ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. வீட்டு பணிப்பெண்களாக சிறு குழந்தைகளை உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளிலே இல்லங்களிலே விட்டுவிட்டு பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதுவும் மோசடியான தவறான வழிமுறையினூடாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். அந்த வீட்டு பராமரிப்பில் விட்டு சென்ற அவர்களின் குழந்தைகள் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கும் ஆளான சம்பவங்கள் இந்த காலப்பகுதியிலே அதிகரித்து காணப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையிலே எதிர்கொண்டிருந்த இந்த நாட்டின் ஆட்சியினை மக்கள் ஆணையினின் ஊடாக பெற்று நாம் அதன் மூலம் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் முன்மொழிவுகளையும் வேலை திட்டங்களை ஆரம்பித்து அதன் ஒரு கட்டமாக கர்ப்பிணி தாய்மாருக்கு போசாக்கு உணவுப் பொதிகளை சதோச நிறுவனத்தின் மூலம் கடந்த சிங்கள தமிழ் புத்தாண்டு முதல் வழங்கும் திட்டத்தினை ஆரம்பித்து அதனை வழங்க முற்பட்ட வேளையில் எதிரணியினால் அது கட்சி ரீதியான தேர்தல் கால சலுகை என்று இடைநிறுத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குதல் சட்டம் மூலம் நேற்றைய தினம் பெரும்பான்மை வாக்குகளோடு நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றும் போது தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தார்கள். அதனை போன்று எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் வாக்களித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தாலும் தமிழ் தேசியம் பேசுகின்ற இந்த ஐடிகே தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் இந்த வேளையிலே இந்த பாராளுமன்றத்தில் இல்லாதிருந்தது எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது. கடந்த கால ஜனாதிபதிகளிடம் இவர்கள் அவர்களின் நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக கடந்த காலங்களில் செய்யப்பட்டிருப்பார்களா என்ற எண்ணம் தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் மூலம் அவர்களுக்கு எதிராக அமைந்திருப்பதால் தங்களது நட்புகள் இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்துக்கினால் இவர்கள் இங்கே ஒதுங்கியிருந்து செயற்பட்டார்களா என்பது மக்கள் இன்றைக்கு கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள்.